அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சுமப்பேன், நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை சுமக்க முடியலை. இருதயத்தில் பலவீனங்கள் ஏன் வருகிறது? மனுஷன் ஏன் உடைந்து போகிறான்? இயேசு ரட்சகரின் அன்பான நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ஏல்பத்தே ஜெபின் ஆராதனை வேலைக்கு உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசுவை ஆராதிக்க. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆராதிக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டு. நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம், ஆவியில் ஒருமனப்படுவோம். ஒருவேளை சர்வ பிரகாரமாக நாம் ஆங்காங்க இருந்தாலும் கூட ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யட்டும். ஒருமனப்பட்டு இயேசுவை ஆராதிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கு உரியவர் ஆண்டவராக இயேசு. அவருக்கு தான் மகிமையும் கனத்தையும் எப்பொழுதும் எந்நேரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். எனவே ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. வல்லவரே, வல்லமையாய் பெரிய கருணை செய்திருக்கிறீர். அப்படி மகிமை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் வருவார். பெரிய காரியங்களை கற்று செய்வார். ஜீசஸ் நம்முடைய தாழ்வில் நினைத்த தேவன் அவர். ஒன்றுமில்லாது இருக்கும்போது தேடி வந்த நேசர் அவர். உயர்த்தி வைத்திருக்கிற தேவன். அந்த மகிமையின் தேவனுக்கு மகிமை செலுத்தி அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்வு நினைத்த தேவன் அவர். நம்மை நோக்கி பார்த்து உயர்த்தின தேவன் அவர். அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லமையானவர், மகிமையானது எனக்கு செய்தார். மரியாதை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். வல்லமையானவர் மகிமையாய் அதிசயங்களை செய்கிறேன். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி. உந்த
உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உன்னில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வலியோரை அகற்றுகிறேன், தாழ்ந்தோரை உயர்த்தினீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்குகிறேன். வலியோரை அகற்றினீ, தாழ்ந்தோரை உயர்த்தினீ, வலியோரை அகற்றினீ, தாழ்ந்தோரை உயர்த்தினீ, பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினீ, பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினீ. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து உடைய கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே? கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே? என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை தேவங்கள் வாழ்வில் செய்திருக்கிற ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் பசியாக வாடின காலங்கள் உண்டு. ஒன்றுமில்லாத வெறுமையின் நாட்கள் எங்களுக்கு அநேகம் இருந்தது தகப்பனே. ஆனாலும் கர்த்தர் எங்களை தேடி வந்து வேண்டியதெல்லாம் செய்து இவ்வளவாக வைத்து வைத்திருக்கிறே ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்துகள் எங்களுக்கு வந்ததப்பா, வியாதிகள்லாம் ஐயா மரண பயம் கூட எங்களுக்கு ஏற்பட்டது. அதெல்லாம் கர்த்தருக்கு நல்லவராக வந்து சுகம் தந்து பலம் தந்து இம்மட்டும் காப்பாற்றி வருகிறே. உமக்கு மகிமை செலுத்த நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ தெரியாது. இப்போ ஒருவேளை கஷ்டப்படலாம், ஆனால் ஒரு காலத்தில் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க தான் தயவு செய்து கர்த்தாவை நினைத்து தேவனுக்கு மகிமை செலுத்தட்டும். இல்லை ஒருவேளை தேவன் அறியாத பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருந்தா இயேசுவின் வல்லமை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கட்டும் ஐயா, இயேசு என்று கூப்பிடட்டும் ஆண்டவரே. யாமை மகிமைப்படுத்தட்டும். ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு செய்து ஒரு பிள்ளையாக மாற்றிவிடுவீராக. எப்படி அந்த ஆராதனை அசைவாடு வல்லவரும் காரியங்களை செய்யும். எல்லாரும் ஒருமனப்பட்டு உண்மையாய்
உள்ளத்தின் நாளத்தின் நன்றியோடு ஆராதிக்க தேவன் கிருபை செய்யும். மகிமை உமக்கு மட்டும் உரியது தகப்பனே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். என் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். அன்புக்குரிய தேவன் அவர், அன்புள்ள தேவன் அவர். அன்பே என் ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த அன்பின் சிகரமாகிய இயேசுவை கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோமா? அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. கரங்களை தட்டி இன்னும் அன்பு கூர்ந்து அன்பை பெற்றுக்கொண்ட பாத்திரமாய் மாறத்தக்கதான் பாடுவோம். ஜீசஸ் அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. தாய் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் சொன்ன ஆண்டவரை பார்த்து உம்மை நான் மறக்கவே மாட்டேன். அப்பா உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து என்னோடு சேர்ந்து உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. கஷ்டம் வரலாம், வாழ்வோ சாவோ எது வந்தாலும் உம்மை விட்டு என்னை பிடிக்க கூடாதையா. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போல தேற்றினேன், ஒரு தகப்பனை போல அணைத்தீரே, மகிமைப்படுத்துகிறேன். தாயை போல் தேற்று நீர், தந்தை போல் நீர் அணைத்தீர். தாயை போல் தேற்று நீர், தந்தை போல் நீர் அணைத்தீர். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. பரிசுத்த ரத்தத்தினால் பாவியாக என்னை கழுவி சுத்திகரித்து ரட்சித்து அபிஷேகித்து பிள்ளையாக மாற்றினரே. கரங்களை தட்டி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரத்தத்தால் கழுவினீர், ரட்சிப்பால் உடுத்தினீர். உம் ரத்தத்தால் கழுவினீர்,
ரட்சிப்பால் உடுத்துவே. அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. கரங்களை தட்டி சொல்லுவோம். உம் சித்தம் நான் செய்வேன் ஆண்டவரே, அதுதான் என் உணவு. நம்முடைய சித்தத்தை சொல்லுங்க ஐயா, சித்தப்படி நடக்க எனக்கு பலம் தாரும் ஐயா. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. ஹல்லேலூயா. நாம் அவர் தெரியவில்லை, அறியவில்லை. அவர் நம்மை தேடி வந்தார், தம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றினார், அரவணைத்து மகிழ்ந்தார். அந்த இயேசுவை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை தேர்ந்தெடுத்ததே அவர் ஆராதிப்பதற்காகத்தான். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி பயத்தோடு பக்தியோடு அவர் நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, நான் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். இயேசு நோக்கி பார்க்கலாம். நம்மை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். ஒரு சிறந்த கலைஞன் கையில் ஒரு சாதாரண வெறும் கருங்கல்லை கொடுத்தா அழகான சிலையாக கொஞ்ச நாளில் உருவாக்கி விடுகிறார். அது சாதாரண கருங்கல். ஆனால் அது அவர் கையில் கொடுத்தா அவருக்கு இருக்கிற திறமையை வைத்து எல்லாரும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த சிலையாக உருவாக்கிடுறார். சரி, மண்பானை செய்கிறவங்க சாதாரண களிமண், ஒன்றுக்கு உதவாத களிமண், அதை கொடுத்தா நல்ல விலை உள்ள பாத்திரமாக அதை வணைந்து கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் எல்லாரும் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் என் ஆண்டவர் உருவாக்குகிற தேவன் அவர். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் ஒன்றுமே இல்லைன்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். ஒருவேளை நீங்கள் நல்லா இருக்க ஆசைப்பட்டு இருக்கலாம். நீங்கள் உங்கள் முயற்சிகள் திறமைகளை வைத்து ஏதோ படிப்போ எதையோ வச்சு நீங்கள் செய்து பார்த்துருக்கலாம். எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கலாம். இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் களிமண், நான் ஒரு களிமண் ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாதவன், என்னை உம்முடைய கீழே ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அதே போல் என்ன கவலையோ என்ன பாரங்களோ சில பிரச்சனைகளை நம்ம அதை சரி பண்ண பார்த்தோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதை சரி பண்ண முயற்சி எடுத்திருக்கலாம், ஒன்றும் பலம் கொடுக்கலை. என் வாழ்க்கையில் அப்படித்தான் எடுத்த நிறைய முயற்சிகளும் தோல்வி அடைந்திருக்குது. ஆனால் கர்த்தர்ட்ட சொன்ன அவர் பார்த்துக்கிறாரு. அதே போல் ஒரு வேலை வாய்ப்பு கூட எதுவோ நீங்கள் நிறைய முயற்சி செய்து பார்த்துருக்கலாம், எல்லாம் தோல்வி. எத்தனையோ பேர்ட்ட கேட்டிருக்கலாம், ஆனால் எல்லாம் தோல்வி. இப்போ அதை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர், என்னால் முடியலைப்பா, என்னால் முடியலை, நீங்கள் எனக்காக செய்து கொடுங்க. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் உன்னை நடத்துவான். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவன் அவர். அவர் நோக்கி பார்க்கலாம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வான். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வான்.
எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி சொல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி சொல்வார். இதுவரைக்கும் உதவி செய்த மனுஷரும் புது புது பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வரலாம். அருமையான தேவ ஊழியக்காரர் செய்து கொடுக்கும்போது சொன்னார், 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெள்ளியோடு பொண்ணோடு வந்திருக்கிற அப்பா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அங்கே உயிர் பயம்லாம் கிடையாது. இனி நல்ல ஜாலியாக இருக்கலாம். வந்த செங்கடல் பின்னால் பார்வோம். இப்போ சொல்லுகிறாங்க, அங்கே உயிர் பயம் எல்லாம் வாழ்ந்தோயா, இப்போ சாக போகிறோமே. அதை போல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு நமக்கு இருக்கிறார். செங்கடலை பிளந்து வழி திறந்து கொடுத்து சத்துருக்கு அளித்த தேவன் இப்போ உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனி உதவி செய்வார், இனி உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி சொல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி சொல்வார். சுகம் தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார். என் காலில் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கும்போது மருத்துவரை பார்க்க போனேன். அங்கே ஒரு MS படித்த பெரிய டாக்டர் இருந்தார். என்னை பார்த்து என் காலை பரிசோதிக்காமலே சொன்னார், இவர் காலை கொஞ்சம் கீறி விட்டு அந்த ஆஸ்பத்திரியை நாரும், அவ்வளவு சலம் இருக்குன்னு சொன்னார். அவர்கிட்ட போக பயந்தேன். கடைசியில் அவர்கிட்ட தான் போன கட்டாயம் வந்துச்சு. இது இல்லாமல் குடஞ்சி பண்ணார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை விசாரித்து பார்த்தா அவருக்கு ஹை சுகர் இருந்திருக்கு. அது அவருக்கே தெரியலை. பைபாஸ் சர்ஜரி அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. படித்த டாக்டர் MBBS இல்லை MS. என் காலை பார்த்து நானும் சொன்னார், அவருக்கு ஹை சுகர் இருக்குன்னு தெரியலை, ஹார்ட் ப்ராப்ளம் தெரியலை. அன்பு தேவ பிள்ளைகள், உலக வைத்தியர் என்ன வேணான்னு சொல்லிட்டு போகட்டும், கொஞ்சோண்டு சுகம் அல்ல, பரிபூர்ண சுகத்தை தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை பாருங்க பார்க்கலாம். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி சொல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி சொல்வார். இயேசு ஒரு அற்புதமான தேவன். புது பலத்தை அடைந்து சிறகுகள் அடித்து உயர பறக்க போகிறார். நம்ம நினைக்கிறோம் வயசாகி போச்சுது, போதும், ஒரு பெரிய காரியம் வேண்டாம். ஆனால் நம்ம பலம்லாம் போன பிறகுதான் பெரிய ப்ராஜெக்டே கொடுக்குறாரு, பெரிய வேலையே கொடுக்குறாரு. அப்பா என்னால் முடியாது. மோசேக்கு 80 வயசுல தான் பெரிய சபையை கொடுத்து நடத்த சொன்னார். பெரிய ப்ராஜெக்ட் அது. அவரோட பலவீனப்பட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியலை, ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, செய்ய முடியாத அநேகம் இருக்குது. கவலைப்படுகிற அன்பு தேவ பிள்ளை, இயேசு சொல்லுகிறார், புது பலத்தை தரப்போகிறேன், ஒரு புது பலத்தை தரப்போகிறேன். நீ சட்டை எடுத்து பறக்க போகிறேன்.
ஹல்லேலூயா. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவான். மடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. ஒருவேளை கவலையோடு அவ்வளவுதான், சாவு நெருங்கிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னும் போக வேண்டியது ரொம்ப இருக்குன்னு கர்த்தர் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கல, எதை நினைத்து நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு பரிபூரண சுகம் தருகிற தேவனுக்கு இருக்கும் பொழுது, புது பலத்தை தருகிற தேவனுக்கு இருக்கும் பொழுது, இதுவரைக்கும் உதவின எபனேசர் கூட இருக்கும் பொழுது நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வான். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வான். உங்களுக்காக மட்டுமல்ல, எனக்குள் இருந்து ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். போதும் ஆண்டவரே, முடியலப்பா, முடியல ஆண்டவரே. ஊழியம் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, ஓய்வில்லாத ஊழியம் கொடுக்குற, என்னால் முடியாது. பலம் தருகிற தேவன், சாக போகிற வயசில், சாக போகிற நிலைமையில் இதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களே. இல்லை, தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறா. சுகம் தருகிற தேவன் அவர், பரிபூர்ண சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தின என் தேவன், ஒரு மனுஷர் கைவிட்டிருக்கலாம், சூழ்நிலை மாறி தெரியலாம். இதுவரைக்கும் எப்படி நடத்தினார்? உங்களுக்கு தெரியாத ஆட்களை வச்சு நடத்தினார் இல்லை, தெரியாத வழியாக நடத்தினார் இல்லை, இனியும் நடத்துவார். என்ன செய்ய? துதிப்போம், துதிப்போம். இன்னைக்கு எதை குறித்து கர்த்தர் பேச சொல்லுகிறாருன்னா, சுமக்கிற தெய்வம், நம்மை சுமந்து வருகிற தெய்வம். எதை சுமப்பா? நாம் சுமக்க வேண்டாம். சுமந்து சுமந்து சோர்ந்து போயிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, நமக்கா சுமக்கிற தேவன் இருக்கிறார். அவரை துதிங்க பார்க்கலாம். தோளில் வைத்து சுமப்பார், தோளில் வைத்து சுமப்பார், எல்லாம் சுமந்து கொள்ளுவார். நாம் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் பார்த்துக்கிடுவார். என்னோடு சேர்ந்து கர்த்தரை நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சத்தமாக ஹல்லேலூயா தேவனை துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மகத்துவமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஐயா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உம்முடைய நாமம் வாழ்க. இதுவரைக்கும் அதிசயமாய் அற்புதமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படியோ நடத்தி வந்தீரே. உடைய கிருபை பெரியது ஆண்டவரே, இரக்கம் பெரியதப்பா, தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் சுமக்கல, இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது நீங்க தான். அவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் அவ்வளோ பெரிய பாரங்களையும் சுமக்க முடியாத காரியங்களையும் எனக்கு நீர் சுமந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை சுமந்தீர், என் பாரங்களை சுமந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவை துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஹல்லேலூயா துதித்து உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பெரியவர், நீ சிறந்தவர். எங்களுக்கு சிலுவையில் யாவையும் சுமந்து முடித்த செய்து முடித்த தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி பாடுக பார்க்கலாம். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். என் பலவீனம் சுமந்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றிவிட்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் பிணிகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி பாடுக பார்க்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிங்க, கரங்களை தட்டி சந்தோஷமாய். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா
சுகமானேன் சுகமானேன் இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். பலவீனம் சுமந்து கொண்டார், என்பதை என்னை பலவானை மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன் இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. என் நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டார், என் துக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன் என் இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. அவர் நம்ம சுமந்து காக்கிற தேவன். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார், நம்ம சுமந்து கொள்ளுகிறார். ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சமயத்தில் இயேசு ஒரு சகோதரனை ஒரு பிள்ளை அழைத்து கொண்டு வந்ததாக சொல்லுவார். அல்லது தகப்பனோ ஒரு மகனோ நடந்து வருகிறார்கள். கடினமான இடங்களை தாண்டி சொல்லும் பொழுது 4 கால்கள் தடங்கள் இருக்க இடத்துல 2 கால் தடம் மட்டும்தான் இருந்துச்சு தான். அப்போ மகன் தகப்பனை பார்த்து கேட்குறேன், அப்பா 4 கால் தடம்லாம் இருக்கணும், 2 தடம் தானே இருக்குது மகனே. அந்த இடங்களை வரும்பொழுது உன்னால் நடக்க முடியலை, நான் ஒன்று சுமந்துக்கிட்டேன், அதனால் அது ஏன் கால். அதை போல் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக சந்தர்ப்பத்தில் கடக்க முடியாத சூழ்நிலைகளை ஹல்லேலூயா நம்மை தோளில் வைத்து கொண்டான். நம்ம கஷ்டப்பட விடவே இல்லை. நாம் கஷ்டத்தை தெரியாமல் கடந்து செல்ல நம்ம சுதந்திர தண்ணீரை கடக்கும் பொழுது கூடவே இருந்து அந்த தண்ணீரை கடக்க வச்சவர். ஆறுகளை கடக்கும் பொழுது கூட இருந்து நம்ம புரளாமல் பாதுகாத்து கொண்டு தேவன் அவர். அக்னியும் கூட தாண்டணும், ஆனால் அந்த அக்னி எரிக்காமல் கூட வந்து பாதுகாத்து கொண்ட தேவன் அவர். இப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சேதப்படுத்தாமல் காத்து கொண்டாரோ, எப்படி சிங்கங்கள் தானி சேதப்படுத்தாமல் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு காத்து கொண்டாரோ, நம்மையும் கொடிய கஷ்டங்களை பெரிய ஆபத்துகளை காத்து கொண்டார். சுமந்தார் சுமந்தார் சுமக்கிறார். ஒருவேளை கடன் பாரம் சுமக்க முடியலை, துக்கத்தை சுமக்க முடியலை, வேதனை சுமக்க முடியலை, கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்ட தேவன் அவர். அந்த ஆண்டவர் நோக்கி பாருங்க பார்க்கலாம். எனக்காக யாவும் செய்கிறவரே, செய்து முடிக்கிறவரே, என் பாரங்கள் என் சுமைகள் எல்லாவற்றையும் உண்மையில் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் எனக்கு முடியலை ஆண்டவர். நான் அடிக்கடி கதறுகிறது முடியலைப்பா, என்னை முடியல. ஒவ்வொரு ஆராதனைங்கிற கிளம்பும் பொழுதும் கூட ஹல்லேலூயா என் பலவீனங்கள் இயேசு அறிகிறார், இயேசு அறிகிறார். ஆனால் வந்த பிறகு பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது அப்படித்தான், எப்படி தான் செய்து முடிக்கிறேன் எனக்கு தெரியலை, ஆனால் இயேசு எனக்கு உதவி செய்கிறார். சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுதுன்னா 7:30 மணிக்கு ஆராதனை, அதை தொடர்ந்து திரும்ப 11:30 மணிக்கு திரும்ப அடுத்து ஜெபம். 4 மணிக்கு எழும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3-4 வரைக்கும்
நான் ஊழியத்தை இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு அதை பலப்படுத்துகிறான். ஆச்சரியமாக பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணும்போது இது எப்படி சமாளிக்க போகிறேன், இது எப்படி சமாளிக்க போகிறேன். ஆனால் மலை போல் வருவதெல்லாம் பனி போல் விலகும் சொன்னதை போல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தானாக மறைய செய்கிறார். எனக்கு முன்னும் செல்லுகிறார், பின்னாலே வருகிறார், பாதுகாத்து கொள்ளுகிறான். அந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நோக்கி நான் பார்க்கலாமா? ஜீசஸ் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்லுங்க, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். மன்னிப்பதும் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதும் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும், உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமூடியா சூட்டினிரே, மணிமூடியா சூட்டினிரே. சொல்லுவோம், ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவலண்டு, என் ஜீவனை அழிவலண்டு மீட்டவரே, என் மெய்ப்பரே. மீட்டவரே என் மெய்ப்பரே. பிள்ளாத நாமத்தை சொல்லும். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன்.
ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ரோயி காண்பவரே. எல்ரோயி காண்பவரே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமய. தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, என்னோடு சேர்ந்து உங்களுடைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி பாடுக பார்க்கலாம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்திலே கமையா. எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உடைய தாசனாகிய மோசே ஒரு சமயத்தில் கஷ்டத்தில் இந்த எல்லா மக்களுடைய பாரத்தை நீர் என்மேல் சுமத்தினதுனால எனக்கு மிகுந்த வேதனை உண்டாக்கி விட்டீரே. என் ஒருவனால் இத்தனை பேர் பாரத்தை சுமக்க முடியவில்லை. அவ்வளவு அதிகார வல்லமை பெற்ற மோசே சொல்லுகிறார், என்னால் சுமக்க முடியவில்லை. அப்பொழுது அவருக்கு ஒரு வழியை காண்பித்து ஒரு 70 பேரை கொடுத்து நடத்தினீர் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நானும் கதறி கொண்டிருக்கிறேன், என்னால் இந்த வேதனைகள்லாம் சுமக்க முடியலப்பா, என்னால் இந்த கஷ்டங்களை சுமக்க முடியலை தகப்பனே. அதே போல் ஆராதனை பங்கு பெற்று கொண்டிருக்கிற அநேகரு கூட என்னால் சுமக்க முடியும். எத்தனை காலம் சுமப்பது இந்த துக்கத்தையும் வேதனையும் வியாதியையும்? எத்தனை காலம் சுமப்பது? அப்படி சுமக்க முடியாமல் கதறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமையா. ஐயா, எங்களுக்காக எல்லாம் சுமந்து முடித்த ஒரு தேவூர்த்து இருக்கிறார் என்பதை அறிவிக்க போகிறேன். வேதம் அப்படி சொல்லுகிறது தகப்பனே. அப்படி வார்த்தையை அறிவிக்க 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 ஐயா, எங்களை சுமக்க முடியாத எல்லா பாரங்களும் எங்களை நீங்கி போகட்டும். ஐயா, நீங்கி போகட்டும். நல்லவர், இதுவரைக்கும் சுமந்து நடத்தினரே, இன்னும் சுமந்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பாரும், துக்கத்தின் மீதில் கிடக்கிற பிள்ளைகளை பாரும். பாவத்தின் வேதனைக்குள்ளே கிடக்கலாம், சாபத்துக்குள்ளே கிடக்கலாம். சாபத்தெல்லாம் சுமந்தவரே, பாவத்தை சுமந்தவரே, இந்த செய்தியை கேட்கும் பொழுதே பாவ சாப வியாதி ரோகங்களெல்லாம் நீங்கட்டும். அதிசயங்களை செய்யும் ஆராதிக்கிற ஒவ்வொரு பேரையும் உம்முடைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமாருங்கள், நம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 46:3-4,
யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சுமப்பேன், நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை சுமக்க முடியலை. இருதயத்தில் பலவீனங்கள் ஏன் வருகிறது? மனுஷன் ஏன் உடைந்து போகிறான்? நன்றாக இருக்கிறான், தடகாத்திரமாக இருக்கிறான், ஒரு குறைவும் இல்லை. ஆனால் திடீர்னு சொல்லி மனம் உடைந்து போகிறான், துக்கத்தை தாங்க முடியலை, இருதயம் வெடித்தது போல பலவிதமான பிரச்சனைகள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் சுமக்க முடியலை? ஒரு அளவுக்கு தான் மனுஷனால் சுமக்க முடியும். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் பாரத்தை சுமக்க முடியும். அதுக்கு மேலே சுமந்தா முடியாது அவனால். அதை போலத்தான் எல்லா காரியம் ஒரு அளவுக்கு தான் மனுஷனால் முடியும், ஆனால் அதுக்கு மேலே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, சில பேருக்கு குடும்ப பாரம் எல்லாம் அவங்க மேலே சுமத்தப்படுகிறது. புருஷனும் மனைவி சேர்ந்து தான் குடும்பத்தை கொண்டு போகணும். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பிள்ளைகள் சில பாரங்களை சுமக்கணும். ஆனால் சில குடும்பங்கள் அப்படி இல்லவே இல்லை. புருஷன்தான் சுமக்கணும், மனைவி அதை தான் குடும்பமாக நினைக்கிறதே கிடையாது. பிள்ளைகள் அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை நினைக்கிறது கிடையாது. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறார், கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஏதோ வேலை செய்து குடும்பத்தை கொண்டு வருகிறார்கள். நல்ல ஒரு மனைவியாக இருந்தால் புருஷனோடு சேர்ந்து தோள் கொடுத்து அந்த குடும்பத்தை சுமக்கலாம், ஈஸியாக இருக்கும் புருஷனுக்கு. ஆனால் சில குடும்பத்தில் பார்க்குறேன், புருஷன் வெளியும் வேலை பார்க்கணும், வீட்லேயும் வேலை பார்க்கணும், எல்லாம் அவர் தான் பார்க்கணும். அப்படி புருஷன் கஷ்டப்படுவதை பார்க்குறேன். நான் சில பேருக்கு தேவன் கிருபையை நல்ல மனைவிகளை கொடுத்திருக்கிறார், புருஷனுடைய வேலையை பாதியை சுமந்து கொள்ளுகிறார்கள். அதனால் அந்த குடும்பங்கள் கொஞ்சம் இனிமையாக போய்கொண்டே இருக்குது. நல்ல பிள்ளைகளாக இருந்தால் வளர்ந்து வந்த பிறகு அவங்க குடும்பத்தை தாங்க ஆரம்பித்து விடுவார்கள். பெற்றோர் வயது சென்ற பிறகு பெற்றோர் தடுமாறும் பொழுது அவங்க குடும்பத்தை தாங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகள் இப்படி கிடையாது. கொஞ்சம் வளர்ந்தவன் அவங்களோட தான் பார்க்குறாங்க. வேலைக்கு போன உடனே அவங்களுக்கு செல்ஃபோன் வாங்கணும், அவங்களுக்கு நல்ல விதவிதமாக சட்டை வாங்கணும், அவங்க விதவிதமாக சுற்றணும், வாங்குகிற சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்கறதே கிடையாது. பெற்றோர் கஷ்டப்பட்டு வளர்த்தது புரியாது. அதுக்கு பிறகு இவங்க பெற்றோர் பார்த்து கல்யாணம் முடித்து வைக்கணும். அப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு இன்னும் பிரச்சனை, அவனையும் சுமக்கணும், மனைவியும் சுமக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைகளும் சுமக்கும். இதுதான் இந்த நாளில் அநேக குடும்பத்தை பெரிய கஷ்டம். ஒரு ஆணவடி சுமக்க ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சோர்ந்து போகிறான். இப்படி எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு அது இனிமையான சுமை என்று சொல்லி தேற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகள், இப்படி ஒவ்வொரு சாராரை கூத்து என்னால் பேச முடியும். சபையில் அப்படித்தான் ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டு ஊழியத்தை தொடங்குகிறார்கள். சரி, கர்த்தர் எப்படியாவது உதவி செய்வார். 5-6 ஆத்துமாக்கள் வந்த பிறகு அப்படியே சபையை தாங்கி கொள்ளுவாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னா இல்லை. அப்படி சரியான உதவிக்காரங்க இல்லாததுனால அநேக ஊழியக்காரங்க மிகுந்த சோர்வுக்குள்ளாக இருக்கிறார்கள். யுத்தத்துக்கு போகணும். மோசே யோசுவா அனுப்புகிறார், நீ போய் யுத்தம் பண்ண ஆட்களை கூட்டி கொண்டு போ. மோசே மலை உச்சியில் ஏறுகிறார். ஆரோனும் ஊரும் மோசையோடு போகிறார்கள். மோசையின் கரங்கள் உயர்ந்திருக்கும் பொழுது ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்கிறார்கள். மோசையின் கரங்கள் சோர்ந்து தாழ்ந்து போகும் பொழுது இஸ்ரவேல் தோற்கிறார்கள். ஆரோன் ஊறுவது கவனிக்கிறார்கள். ஒரு கல்லை கொண்டு வந்து மோசை உட்கார வைத்து ஒருத்தன் வலதையும் ஒருத்தன் இடதையும் தாங்கிக் கொள்ளுகிறார்கள். மோசையின் கரம் உயர்த்தப்பட்டிருந்தது, ஜனங்கள் ஜெயித்தார்கள். இப்படி அன்பு தேவ பிள்ளைகளே, மோசை எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? 120 வயசு வரைக்கும் கண்களை பார்வை குறையலை,
காலில் இந்த தடுமாட்டம் இல்லை. அப்படின்னு மோசையின் கரங்களை தளர்ந்து போகும்போது நாமெல்லாம் எம்மாத்திரம். சரியான ஒரு உதவி ஒத்தாசை இல்லைன்னா நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. இப்படி சுமக்க முடியாமல் வேதனைப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருத்தர் சொல்லுகிறார், உன்னை சுமப்பேன், உன்னை கடைசி வரைக்கும் சுமப்பேன், நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அவரை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம். என் ஆண்டவர் நமக்காக நம்மையே சுமக்கிற தேவன் நம்முடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் சுமப்பார். எதை சுமப்பாராம்? ஒரு 3 காரியங்கள் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில், இயேசு தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சுகமாகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரை ரொம்ப வேதனைப்படுத்துவது பாவம்தான். இது அநேகருக்கு தெரிகிறதே கிடையாது. கடன் சுமக்க முடியலைங்கிறோம், வியாதி சுமக்க முடியலைங்கிறோம். இப்படி பெரிய பாரமே பாவம்தான். அன்பு தேவ பிரசங்க 38வது சங்கீதத்தில் பாவத்தின் பாரத்தை குறித்து தாவீது அழகாக எழுதுவதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகள, பாவம் ஒரு மனுஷனை அப்படியே படுக்க வைத்து விடும், நிமர விடமாக்கிடும். அது எந்த பாவம் இருந்தாலும் சரிதான். அநேகரது உணராமல் இருக்கிறார்கள். பாவத்தை சுமக்க முடியாமல் எது 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 டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கு டாக்டர்கிட்ட புரிய மாட்டேங்குது. டாக்டர் ஒன்று பைத்தியம். அநேகர் என்ற சில பேர் வருகிறது உண்டு. அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அவங்களுக்கு திருப்தி இல்லை. என்கிட்ட சொல்வதை போலவே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அந்த டாக்டர் சொல்லுகிறாரு, உனக்கு உடம்புல வியாதி இல்லை, மனவியாதி, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போ. உடனே திரும்ப வந்து விடுகிறார்கள். இப்படித்தான். எதனால கஷ்டம் தெரியலை. பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும். பாவம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் சமாதானம் கிடையாது. பாவம் சமாதானத்தை கெடுத்து விடும். பிள்ளைகள் வாய்க்கால் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். ஆஸ்திகை கிரையம் நம்ம சூழட வைக்கும். பாவத்தினால தான் இவ்வளவு கஷ்டம் தெரியாதபடிக்கு மனுஷன் தெரியாமல் இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் பாவத்தை தொலைச்சிட்டு வர முடியாது. இந்த காலத்தில் மனிதர்கள் எங்கெல்லாமோ போகிறார்கள். எத்தனையோ நாட்கள் விரதம் இருந்து எங்கேயோ போய் பாவத்தை இறக்கி வச்சுட்டு வந்துடலான்னு போகிறாங்க. ஆனால் பாவத்தை இறக்கி வச்சுட்டு வர முடியலை, பாவியாகத்தான் வருகிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்தை யாரும் சுமக்க முடியாது. பாவம் சுமந்து தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக இயேசு தாமே நம்முடைய எல்லா பாவங்களையும் தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். அவருடைய தழும்புகளை சுகமானோம். அப்போ இதனால் ஒருவேளை சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு பாரம் என்னை அழித்து கொண்டே இருக்கிறது. அப்படி கவலைப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளையே, அது பாவத்தினால் வந்த பாரமாக இருக்கலாம். அது இறக்கி வைக்க முடியாது. இயேசு தான் சுமக்க முடியும். இயேசுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். எல்லா மக்களுடைய பாவங்களை சுமந்தார். இயேசுவிட்ட வாங்க, ஆண்டவரே, என் பாவம் சிறுவயது முதல் நான் செய்த பாவம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் இளைய வயதின் பாவங்களை நினையாய்தரும். சங்கீதம் 32 பாடுகிறான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தாம், அந்த பாவத்தை அவர் சுமந்து கொள்ளுகிறார். பாவத்தை மட்டுமல்ல, அதுக்கு வர வேண்டிய தண்டனைகளை சுமந்து கொள்ளுகிறார். நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பாவியான ஸ்திரீ வந்தாள், பாவத்தோடு வந்தாள். இந்த பாவத்தில் சமாதானம் இல்லை அவளுக்கு. அழுகிற என்ன செய்ய தெரியலை. ஆனால் அவள் அழுகதான் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் பாவத்தெல்லாம் கர்த்தர் மேலே வைத்தது அநேகர் அறியலை. அவள் அழுது கடைசியில் இயேசு சொல்லுகிறார், அம்மா, இப்போ சமாதானத்தோடு போ, உன் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சுது, உன் விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்தில் வந்து அழுதான் நாம் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார்.
சமானத்தை கொடுக்கிறார். நானும் பெரிய பாவியாகத்தான் இருந்தேன். ஒரு அருமையான ஊழிய செய்கிற இடத்துக்கு போனேன். அழுது கதறி என் பாவத்தில் அறிக்கை செய்தேன். அது வரைக்கும் ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்தது. ஆனால் அழுது கதறி ஆண்டவர் மன்னிப்பு கேட்ட பிறகு என் பாவங்களெல்லாம் சுமந்து கொண்டார். என்னை சமாதானத்துடன் அனுப்பி வைத்தார். நல்ல மனுஷனாக மாற்றி ஊழியக்காரனாக மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவங்களை சுமந்து நம்மை சமாதானத்தோடு அனுப்புகிற தேவன் இயேசு. இரண்டாவதாக எதை சுமக்கிறாராம்? வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது மத்தேயு 8:16-17 அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவிட்ட கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நோய்களை சுமக்கிறார். பாவத்தை சுமந்து முடித்துட்டாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார். மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காக எதெல்லாம் அவசியமோ இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார். வெற்றியோடு கூட நிறைவேற்றி முடித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்தை சிலுவையில் சுமந்து முடித்துட்டாரு. அதனால மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பாக மீட்பு கிடைக்கிறது. அவன் காட்டுக்கு போக வேண்டாம், தவம் இருக்க வேண்டாம், இலை தலைகளை திங்க வேண்டாம், இரும்பு ஆணிகள் செய்யப்பட்ட படுக்கையில் படுத்து தன்னைத்தான் வேதனைப்படுத்திக் கொள்ளவே வேண்டாம். இயேசு விட்ட வந்தா பாவத்தை சுமந்த தெய்வமாய் அவர் இருக்கிறபடியினால் பாவத்தை சுமந்து சமாதானமாக அனுப்புகிறார். அடுத்தது வியாதி. பாவத்தினால சாபத்தினால வியாதி வருகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக எதனை சுமந்தாராம்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். எல்லா பலவீனங்களையும் சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார். இது எப்போ தெரிகிறது? இயேசு உலகத்தில் மனிதனாக வந்து ஊழியம் செய்யும் பொழுது வியாதிப்பட்ட மக்களெல்லாம் இயேசுவிட்ட கொண்டு வந்தார்கள். எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். எல்லா வியாதி சுகமாக்கும் பொழுதுதான் எந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது? ஏசாயா சொன்ன அந்த தீர்க்கதரிசனம். அவர் தாமின் பலவீனங்களை சுமந்து நோய்களை சுமந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, உலக வைத்தியர்களால் சுகமாக்கப்பட முடியாத எந்த வியாதி சுகமாக்கிற பரம வைத்தியர் இயேசு. அநேகர் ஆஸ்பத்திரிக்கு போகிறார்கள். ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் கொண்டு போகணும், நிறைய துட்டு கொண்டு போகணும், ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் என்னெல்லாமோ சொல்லுவார். நான் நிறைய வியாதிப்பட்ட மக்களை பார்த்துருக்கிறேன். சுகமடைந்தது சுகத்தோடு வந்தது கொஞ்சம், ஆனால் மரித்து போனது அநேகம். ஆனால் சுகத்தோடு வந்தவங்களும் பலத்தோடு வரலை. பலத்தோடு யார் வர? ஆஸ்பத்திரிக்கு போய் சுகத்தை பெற்றுக்கொண்ட யாருமே பலத்தோடலாம் வரலை, ரொம்ப பலவீனத்தோடு வருகிறார்கள். ஆனால் இயேசுவிட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க பலசாலியாக இருக்கிறார்கள். போன வாரம் வியாழக்கிழமை நினைக்கிறேன், ஒரு அருமையான குடும்பத்தார் பெத்தேல் நகரில் ஆராதனைக்கு வந்தார்கள். அந்த சகோதரி இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க போல் எனக்கு பயங்கர சத்துரு போராட்டம் இருந்தது. இயேசுவிட்ட வந்து இயேசு விடுதலை கொடுத்தார். குடும்பமாக இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டோம். இப்போ புருஷன் அந்த பிசாசு தாக்குது, முடக்குது, கை கால் வலி. நான் ஆராதனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கையை பிடிக்கிறாரு, காலை பிடிக்கிறார், கையை பிடிக்கிறார், காலை பிடிக்கிறாரு. அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். கூட்ட முடிவில் என்னமோ தெரியலையா, அவர் தொல்லுக்கு போக முடியலை, அவரை முடக்கி போட்டு இருக்குது. என் ஒரு மகள் குழந்தை பிறந்து இப்போ தான் அவளுக்கு 1 மாதம் ஆகுது. இருதயத்தில் ஓட்டை என்று சொல்லுகிறார்கள். திரும்ப இந்த பிசாசுகளை முடக்க பார்க்குது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனைக்கு வந்தார்கள். அந்த சகோதரனை பார்த்து கேட்குறேன், நான் சுகமாக இருக்கிறேயா? நான் அவருக்கு விசேஷம் ஒன்றும் ஜெபிக்கல. இயேசுவிட்ட வந்தார்கள். வியாதி சுமந்து முடித்த ஆண்டவர் சுகமாக்கினார். நம்பிக்கையோட மகளை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார். நான் சொன்ன ஓட்டை இருக்காதுமா, அடுத்ததால் பரிசோதனை பண்ணி பாருங்க, கர்த்தர் ஓட்டை அடைத்திருப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மருத்துவம் செய்ய முடியாது. அநேகர் அப்படித்தான் டாக்டரைத்தான் தெய்வமாக நம்புகிறார்கள். எங்கள் ஊரில் ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார். அவருக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, பொம்பளை பிள்ளை. இப்போ வயசு அவருக்கு ஆகிவிட்டது. அவர் ஸ்கேன் வந்த புதுசு.
அப்போ அவர் தன் மனைவி குழந்தை உண்டான உடனே இந்த ஸ்கேன் மிஷினில் செக் பண்ணி பார்த்துருக்கு, ஆண் குழந்தைன்னு காட்டியிருக்குது. ஏகப்பட்ட சந்தோஷம். அவன் வெளியே சொல்லக்கூடாது டாக்டர் இருந்ததுனால, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. ஆனால் கடைசியில் பிறந்தது பொம்பளை பிள்ளை. கோபத்தில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள அந்த பொருளை அடித்து உடைச்சார், நொறுக்கினார். ஆமருமையானவர்களே, ஸ்கேனில் கல் காட்டிட்டான், மண்ணு காட்டிட்டான், கட்டியே காட்டிட்டான். அதைத்தான் நம்புறான ஒழிய உன் கட்டியை இயேசு சுமந்தாருங்க நம்ப மாட்டேங்கிறாங்கய்யா. விசுவாசின் பேர் வச்சிருக்கிறான். உன் கட்டியே சிலுவையில் இயேசு சுமந்துட்டார், உன் கல்லை இயேசு சுமந்துட்டார். தயவு விசுவாசிங்களே, நானும் எனக்கு சொல்லுகிறேன், நம்முடைய நோய்களை சுமந்துட்டார். டாக்டர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் என்றைக்கும் இயேசு சுமந்துட்டார். அந்த தழும்புகளை சுகமாகிறோம். பாவத்தை சுமக்கிற ஆண்டவர், நோய்களை சுமந்து சுதந்திருக்கிற ஆண்டவர். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடற. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அன்பு தேவப்படி, இயேசு சிலுவைக்கு போவதுக்கு முன்னே சில ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். முதலாவது மனுஷன் சுமக்க முடியாத ஒரு பெரிய சுமை பாவம். 2வது அவன் சுமக்க முடியாத சுமை வியாதி. 3வது சுமக்க முடியாத ஒரு சுமை துக்கம். எல்லாம் சுமந்துட்டார். அதான் சொன்னார், நான் சுமப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, துக்கம் அழுது புலம்புவீர்கள், உலகமெல்லாம் சந்தோஷப்படும். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி மாறும்? இயேசு துக்கத்தை சுமந்து கொண்டார். துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகள். பல காரியத்தை நிமித்தம், நேரம் இல்லை எனக்கு, பல காரியத்தை நிமித்தம் துக்கம் நிறைந்தவளை காணப்படுகிறீங்களா? உங்களுக்கு நல்ல செய்தி, இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்து முடித்து விட்டார். நம்ம சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பார்த்து பேசுவோம், ஆண்டவரே, என் பாவத்தை சுமந்த பிறகு நான் ஏன் பாவியாக இருக்கணும்? என் நோய்களை சுமந்த பிறகு நான் ஏன் வியாதிப்பட்டவனாக இருக்கணும்? என் துக்கத்தை சுமந்த பிறகு நான் ஏன் அழுதுட்டு கிடக்கணும்? அதை சொல்லுவோம், விசுவாசிப்போம், விசுவாசத்து மகிழ்ச்சியாக இருப்போம். உங்களுடைய துக்கங்களை சுமந்தார், உங்களுடைய சுமப்பேன்னு சொன்ன ஆண்டவர் பாவங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, நான் இதெல்லாம் சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் என்னை மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஏசு எல்லாத்தையும் சுமந்து கொண்டீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை சுமந்து கொண்டார், என் நோய்களை சுமந்து கொண்டார், என் துக்கத்தை சுமந்து கொண்டார். நான் ரொம்ப சமாதானமாக, அன்னாளை போல சமாதானமாக இருக்கணும். பாவியாடி ஸ்திரீ சமாதானம் போனது போல சமாதானமாக நான் போகணும். ஐயா, நான் 12 வருஷம் வியாதிப்பட்ட ஸ்திரீ வேதனை இல்லாமல் சுகத்தோடு சமாதானமாக போனது போல் நான் சமாதானமாக இருக்கணும்ப்பா. துக்கம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உதவி செய்யுங்கன்னு சொல்லி இயேசுனுக்கு பார்க்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட ஆராய்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை பேச வைக்கிறீர், நான் பேசுகிறேன். என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும்ப்பா. இதே போல் நானும் சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன். சுமக்க முடியலை ஆண்டவர், சுமக்க முடியலை. ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிறோம், ஆனால் சுமந்த தேவன் இருக்கிறீர், சுமக்கிற தேவன் இருக்கிறீர். எனக்கும் உடைய ஜனங்களுக்கு பேசியிருக்கிறார் ஆண்டவர். அவருடைய பாவத்தினால இந்த பாவத்தை சுமக்க முடியாமல், பாவத்து நிமித்தம் எங்களுக்கு தண்டனை, பிள்ளைகளுக்கு தண்டனை. இந்த பாவத்தை சுமந்து சுமந்து கடைசி வரைக்கும் இந்த பாவத்தை சுமந்துக்கிட்டே இருக்கணுமா? இல்லைப்பா, எங்கள் பாவத்தை சுமந்து விட்டீர். ஏதோ 7 வயதில் பாவம் செய்தோம், அது இன்னைக்கு வரைக்கும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, இயேசு எங்கள் பாவத்தை சுமந்து விட்டீர் ஆண்டவரே. எங்கள் பாவத்தை சுமந்தப்போ நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்து நிமித்தம் வேதனை இருக்கிற பிள்ளை பாவத்தை சுமந்து சமாதானத்தை கொடும். வியாதிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை பாரும். ஆஸ்பத்திரியாக போய் மருந்து மாத்திரம் சாப்பிட்டு டாக்டர் சொன்னதை நம்பி இயேசுன் வார்த்தை நம்ப முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை. இயேசுன் வியாதி சுமந்தார். நான் வியாதிப்பட்டவன் அல்ல, வியாதியை மட்டுமல்ல, என் பலவீனத்தை கூட சுமந்து கொண்டார். என்னை பலவீனமாக கூட இருக்க விட மாட்டார்.
என் பலவீனத்தை சுமந்து கொண்டார், என் நோய்களை சுமந்து கொண்டார். விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். துக்கத்தோடு நடந்து கொண்டு சந்தோஷமே இல்லை, முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை, சிரித்து நாட்களாகி விட்டதப்பா. துக்கம் 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 துக்கம், கவலையோடு வாழுகிற பிள்ளைகளை பாரும். எங்கள் துக்கங்களை இயேசு சுமந்து கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர், எல்லா துக்கத்தையும் சுமந்து கொண்டீர். நாங்கள் அதை சுமக்க வேண்டாம்ப்பா. தயவு துக்கங்களையும் பாவங்களையும் வியாதி உண்மையில வைத்துட்டு சந்தோஷம் இருக்க பலன் தாரும். என் கடமை செய்துட்டு அவ்வளவுதான். உங்களுடைய வசனம் சொன்னது சொல்லிட்டேன், நீங்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாமல் ஒரு நாள் வெறுமை திரும்ப வராதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்பிரோஜனமானவன், என் கடமை செய்திருக்கிறேன், மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதிங்கப்பா. கவலை இல்லாமல், வேதனை இல்லாமல், மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவா இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, புழு உளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகர் கைவிடாரே, கல்வாரி நாயகர் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.